மாமன் படத்துடைய சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்டே எனக்கு டோட்டலாக அபத்தமாக தெரிஞ்சதுனால அதை ஆதாரமாக வச்சு பில்ட் பண்ண மொத்த படமுமே எனக்கு ரொம்ப அண்டர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சீனில் பாபா பாஸ்கர் கேரக்டர் பற்றி ஒரு விஷயம் சொல்லப்படும், அது மட்டும் எனக்கு சென்சிபிளாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அதுவுமே கூட அவ்வளோ ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணி அழுத்தமாக சொல்லப்படலை. சின்ன பசங்களாம் அடம் பிடிப்பாங்க, சில சமயம் அவங்களுடைய அட்டாச்மெண்ட்லாம் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாகவும் இருக்கும். பட் எதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறதா வீட்டில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம். அதுவும் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லாமல் நோ சொல்லியும் வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் டோட்டலாக செல்லம் கொடுத்து ஸ்பாயிலான ஒரு குழந்தை சேட்டை பண்ணும்போது நம்ம வீட்டில் பார்த்தாலும் நம்ம செம்ம காண்டாவும் பயங்கரமாக கோவம் வரும். சினிமாவில் அப்படி ஒரு கேரக்டர் வச்சுட்டு அதனால ஃபேமிலியில் பிரச்சனை வருது அப்படின்னு காட்டும்போது அது இரிட்டேட்டிங்காக தான் இருக்கு. எப்பா அப்படி ஒரு சின்ன ஊரில் பேரண்டிங் லெசன்ஸ்லாம் சொல்லி தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், மாட்டாங்க தான், செம்ம லாஜிக். ஆனால் அட்லீஸ்ட் என் பையனால் பிரச்சனை வருது, அதனால் என் தம்பியே சஃபர் ஆகிறான் அப்படின்னு தெரிஞ்சுமே கூட அவ்வளவு பாசமான ஒரு அக்கா கேரக்டர் காமன் சென்ஸே இல்லாமல் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கே அன்றி வேறொன்றும் இல்லை. சரி, படத்தோடைய பேரே மாமன், அந்த மாமன் கேரக்டர் ஒழுங்காக எழுதப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அவரும் கதையில் ஒரு ட்ராமா வேணும்ல, நானும் என் இஷ்டத்தை நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்னடா இது சைக்கோ குடும்பமாக இருக்கேன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரோட பிஹேவியரும் இருக்குது. படத்தோடைய லென்த்தும் அவ்வளோ ஜஸ்டிஃபைடாக இல்லை.